சால்வேஷன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நேர்களே, கடந்த வாரம் வரைக்கும் நம்ம ஆசரிப்பு கூடாரத்தை எப்படி செய்வது என்பதற்கு ஆண்டவராகிய தேவன் மோசைக்கு நேரடியாக கட்டளைகள் கொடுத்துருக்காரு. அதோட பிரமாணம் நிறையா கொடுத்துருக்கிறாரு. மோசை எப்படி அங்கே தங்கி வந்தாரோ அதே போல் நம்மளும் நம்ம நிகழ்ச்சியில் இன்னமும் நம்ம சீனாய் மேல் அடிவாரத்தில் தான் இருக்கோம். எப்படி மோசைக்கு நாள் போனதே தெரியலையோ அதே மாதிரி நமக்கும் நாள் போனதே தெரியலை. ஏறக்குறைய 40 எபிசோட்ஸ் நம்ம தாண்டிட்டோம். நிகழ்ச்சியை தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். அப்போ தான் நிறைய சத்தியங்கள் உங்களுக்கு விளங்கும். சின்ன சின்ன தரவுகளாக கூட இருக்கலாம், சின்ன விஷயங்களாக கூட இருக்கலாம். ஆனால் அதுக்குள்ளே பெரிய சத்தியம் மறைந்திருப்பதை நீங்கள் நிகழ்ச்சி மூலம் அறிந்து கொள்வீர்கள். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வழக்கம் போல் நம்மோடு பேசுறதுக்கா திரு வெங்கடேசன் வந்திருக்கிற, அவரை சந்திப்போம். வணக்கங்க. நம்ம நிகழ்ச்சியில் ஆசரிப்பு கூடாரம் வரைக்கும் வந்துட்டோம். நிறையா எபிசோட்ஸ் ஓடி போயிடுச்சு நமக்கு. இப்போ பொதுவாக திருமறை வாசிக்கிற நமக்கெல்லாம் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா மோசே அடிக்கடி மேலே போயிட்டு வந்துட்டு இருக்காரு. ஆனால் இந்த குறிப்பிட்ட ஒரு நிகழ்ச்சியில் ஆசரிப்பு கூடாரம் வாங்குறதுக்கு, இந்த 10 கட்டளை வாங்குறதுக்கு அவர் முதல்ல போகிறாரு. அப்போ எத்தனை தடவை போனார்? 3 தடவை தான் போனாரா? ஏன்னா நடுவில் வேற இந்த கன்றுக்குட்டி, பொன் கன்றுக்குட்டி செஞ்ச ஒரு நிகழ்ச்சி வருது. அதுலேயும் வேற உடச்சிட்டு அவர் கீழே இருப்பார். அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் திருமறை வாசிக்கிறப்ப அவர் 120 நாள் இருந்தாரா, 80 நாள் இருந்தாரா? அந்த ஸ்பெல்லு எத்தனை நாட்கள் இருந்தாருன்றத பற்றி எப்போதுமே ஒரு சந்தேகம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஈவன் சர்ச்சில் கூட அந்த சந்தேகத்தை நான் பேசுவதை நம்ம கேட்டிருக்கேன். அதை நம்ம கொஞ்சம் நேயர்களுக்கு அதை தெளிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமா சிஸ்டர். வேதாகமத்தில் முதலாவது நம்ம ஒரு வசனம் வாசிச்சா, யாத்ராகம புஸ்தகத்தில் 32வது அத்தியாயத்தில் 19வது வசனம். அதாவது இதுதான் முதல் முறையாக மோசே ஆசரிப்பு கூடாரத்தினுடைய மாதிரியை பெற்றுக்கொள்றதுக்காக, நியாயப்பிரமாணத்தையும் ஆசரிப்பு கூடாரத்தின் மாதிரியும் பெற்றுக்கொள்றதுக்காக மோசே மேலே போகிறார். மோசே மேகத்தின் மேலே நடுவில் பிரவேசித்து மலையின் மேல் ஏறி 40 நாள் இரவும் பகலும் மலையில் இருந்தான் அப்படின்னு வாசிக்கிறோம். அங்க யாத்ராகமம் சொன்னதுக்கு முன்னாடியே 24வது அதிகாரம் 24:18 இருக்கு. அதனுடைய இதுதான் யாத்ரா 32:19 அதைத்தான் உடைக்கிறார். அப்ப இது முதல்ல யாத்ராகமம் 24:18 தான் இந்த வசனத்தை நம்ம படிக்கிறோம். முதல் முறையாக அவர் மேலே சென்று 40 நாள் உபவாசித்து அவர் இதை பெற்றுக்கொள்கிறார் அப்படிங்கிறத பாக்குறோம். 2வது முறை எங்க இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உபாகமத்துல 9:18 நம்ம படிக்கிறோம். உங்கள் பாவத்து நிமித்தம் நான் முன் போல 40 நாள் இரவும் பகலும் கர்த்தருக்கு முன்பாக விழுந்து கிடந்தேன் அப்படின்னு சொல்ல, நான் அப்பவும் சாப்பிடவும் இல்லை, தண்ணீர் குடிக்கவும் இல்லை அப்படிங்கிற. நீங்க சொன்ன அதே அதிகாரத்திலேயே முதல்ல இருந்து 9வது வசனத்திலே தோங்குறாரு. பாத்தீங்கன்னா, கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கை பலகைகளாகிய கற்பனைகளை பெற்றுக்கொள்ளும்படி நான் மலையில் ஏறின போது 40 நாள் இரவும் பகலும் மலையில் தங்கி அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தேன். இது ஃபர்ஸ்ட் 24:18 சொல்லப்பட்டது. யாத்ராம் 24:18 முதல். அதாவது இது பிரமாணம் வாங்குறதுக்காக. ஆமா, இது முதல். இது ஆமா. 2வது இவர்கள் செய்த பாவத்துக்காக, மன்னிப்புக்காக இவர் 2வது முறை போனதாக உபாகமத்துல பதிவு செய்திருக்கிறார் மோசே. 18வது வசனம். ஆமா, 9:18 நம்ம படிக்கிறோம். நான் உங்களுடைய பாவத்துக்காக நான் போய் கிடந்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, கர்த்தருக்கு முன்பாக முன்போல இரவும் பகலும் 40 நாள் விழுந்து கிடந்தேன், நான் அப்பம் புசிக்கவும் தண்ணி குடிக்கவும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததாக தேவன் என்ன செய்யறாரு அப்படின்னா, யாத்ரா 34:28 சிப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் 40 நாள் இரவும் போல அங்கே கர்த்தரோடு இருந்தான். அவன் 10 கட்டளை உடன்படிக்கை வார்த்தைகளை பலகைகளில் எழுதினான். இங்க ஆண்டவர் 2வது மோசே எழுத சொல்றாரு. முதல்ல ஆண்டவர் அங்க எழுதி கொடுத்தார். முதல் இது. 2வது ஜனங்களுடைய பாவங்களுக்காக 40 நாள் போய் தேவ சமூகத்துல கிடக்கிறாரு. அடுத்த 40 நாள் மறுபடியும் 2வது கற்பனைகளை இவர் எழுதுவதற்காக தேவ சமூகத்துல போய் நிக்கிறார். அப்படிங்கிறது 3 காலகட்டங்கள்ல அவர் என்ன செய்யறாருன்னா, இப்படி 40 நாட்கள் உபவாசிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம வேறு வேறு காலகட்டங்கள்ல நம்ம பார்க்க முடியுது வேதாகமத்தினுடைய வசனங்கள் அடிப்படையில. யாத்ரா 34:28 சொன்னது மாதிரி, அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோட இருந்தான். அவன் 10 கற்பனைகளாய் உடன்படிக்கை வார்த்தையை பலகைகளில் எழுதினான். நீங்க சொன்னது மாதிரி அவரே எழுதுறாரு. அதுக்கு அடுத்த வசனத்தை பார்த்தா கரெக்டா கன்ஃபார்ம் ஆகும். மோசே சாட்சி பலகைகள் 2ஐயும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோட அவர் பேசினதுனாலே தன் முகம் பிரகாசிப்பது அறியாது. அப்ப இது மூணாவது சிச்சுவேஷன் நம்ம பாக்குறோம். அப்ப 3 இடங்கள்ல நடந்திருக்கு. அதுல 2 முதல் இது பிரமாணங்களை கடவுள் அவர் எழுதி கொடுத்தார். ஃபர்ஸ்ட் எழுதி கொடுத்து கீழே வரும்போது ஜனங்கள் பாவத்துல விழுந்து கன்றுக்குட்டிய வணங்குறதையும் கன்றுக்குட்டி ஆராதிக்கவும் செய்ய ஆரம்பிக்கும் போது பலகைகளை மோசே போட்டு உடைத்து விடுகிறார். இது முதல் சம்பவம்.
2வது சம்பவம் இவர்களுடைய பாவத்துக்காக மறுபடியும் மோசே என்ன செய்யறாரு, 40 நாள் வந்து உபவாசித்து அழுது தேவ சமூகத்துல கிடக்குறாரு. 3வது 40 நாள் தான் வந்து பாத்தீங்கன்னா யாத்திரை 34:18 சொல்லப்பட்டது போல அவர் வந்து 2வது பிரமாணங்களை எழுதி கொண்டு வருகிறார். மோசையே போய் எழுதி கொண்டு வரத ஆமா, அதுதான் 3வது ஸ்பெல். முதல்ல வந்து கொண்டு வர எழுதி ஆண்டவர் எழுதின பலகை அதை உடச்சி போட்டுறாரு ஒரு 40 நாள். அடுத்த 40 நாள் வந்து மோசே வந்து இந்த பொன் கண்ணு குட்டிக்காக மக்களுக்காக கேட்கறதுக்காக வந்து விழுந்து கிடக்கிறார். அது ஒரு 40 நாள். திருப்பி 3வது முறை எப்படின்னா 2வது ஆண்டவர் நீனே பலகை எடுத்துட்டு வந்தாரு, கொண்டு போய் இவரே எழுதிட்டு வராரு. 3வது அந்த 3வது முறை வந்து இந்த பலகை வாங்கிட்டு எழுதி கொண்டு வருகிறது தான் யூத கேலண்டர்ல வந்து யூதர்களுடைய கேலண்டர் படி பாத்தீங்கன்னா இது வந்து அவர் வந்து எல்லூல் மாதம் வந்து 1ஆம் தேதி மலையேறாரு. திருஸ்திரி மாதம் 10ஆம் தேதி கீழே வர்றாரு. அவர் இறங்கி வரதா அவங்க சொல்றாங்க யூதர்களுடைய பாரம்பரியத்தின்படி. அது வந்து 40வது நாள் தான் வந்து என்ன பண்றாங்க, மிகப்பெரிய பண்டிகை யோன் கிப்போர் அப்படின்னு சொல்லி ஒரு பண்டிகை, யோம் கிப்போர் அப்படிங்கிற ஒரு பண்டிகை இன்றைக்கு வரைக்கும் யூதர்கள் கொண்டாடுகிறாங்க. இந்த பண்டிகை என்னன்னா முதல்ல அவங்களுக்கு அந்த 10 கட்டளைகள் முழுமையாக மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அந்த கட்டளைகள் இறங்கி வந்த நாளை தான் யோம் கிப்போர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டில் இப்போ ஒரு 3 வருடத்துக்கு முன்னாடி கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த இஸ்ரேல் தேசம் தாக்கப்பட்டுச்சு. ஆமா, பக்கத்துல இருக்கிற காசால இருந்து ஹமாஸினுடைய அந்த தீவிரவாத மக்கள் வந்து அந்த யோம் கிப்போர் நாள்ல தான் வந்து அந்த பண்டிகை கொண்டாட்டம் நடந்துகிட்டு இருந்த போது தான் வந்து இந்த தாக்குதலும் நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்ப இன்றைக்கு வரைக்கும் அந்த மோசையனுடைய அந்த பிரமாணம் கொண்டு வந்து அந்த நாளை அவர்கள் வந்து விசேஷித்து கொண்டாடுகிறார்கள் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு தகவலா இருக்கு. ஏன்னா இஸ்ரேல் தேசம் இருக்கிறதே வந்து ஆண்டவருக்கு சாட்சியாகத்தானே இருக்குது நமக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம சென்ற வாரத்திலையும் வந்து ஆசிரியப்பு கூட பத்தி பேசியிருக்கோம் நம்ம. ஆனாலும் கூட நீங்க ஒரு ஷார்ட்டா அந்த மகாபரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், வெளிப்பிரகாரத்துல என்ன இருக்குன்னு சும்மா ஒரு ஷார்ட்டா சொல்றீங்க. ஏன்னா கொஞ்சம் நம்ம இது பண்ணிக்கிறாங்க, மெமரியை வந்து ரீஃபர்மேஷன் பண்ணிக்கிறாங்க. அதாவது ஆசரிப்பு கூடாரத்தை பொறுத்த வரைக்கும் 3 அமைப்புகளை நம்ம பார்க்குறோம். முதலாவது இங்கிருந்து போகும்போது முதல் வெளிப்பிரகாரம் அப்படின்னு பார்க்குறோம். வெளிப்பிரகாரத்துல வந்து பலிபீடம் இருக்கிறது, தண்ணி வெங்கல தொட்டி இருக்கிறது. அது நம்மை சுத்திகரித்து கொண்டு அங்கே வெளி பலிபீடத்துல அங்கே பலிகள் கொடுக்கப்படுகிறது. அது மக்கள் வந்து பொதுவான மக்கள் வந்து பலியிடக்கூடிய அது வெளிப்பிரகாரம் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்தது வந்து பரிசுத்த ஸ்தலம். இது இங்கே வந்து தூபபீடம் இருக்கிறது. அதுக்கப்புறம் மெனோரா, அங்கதான் மெனோராவும் இருக்கிறது. அதுக்கு அடுத்த மெனோரானா அந்த குத்துவிளக்கு, 7 கிளைகள் இருக்கக்கூடிய குத்துவிளக்கு அப்படின்னு பார்க்குறோம். அங்கே மேசை, சமூக தப்பமும் மேசையும் அங்கே இருக்கிறது அப்படிங்கிறது இந்த பரிசுத்த ஸ்தலத்துல. இது வந்து ஆசாரியர்கள் ஊழியம் செய்யக்கூடிய பகுதி. லேவி கோத்திரத்துல ஆசாரியர்கள் பணி செய்யக்கூடிய இடம் தான் அந்த அந்த மிக முக்கியமான பிரகாரம் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். பரிசுத்த ஸ்தலம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மகா பரிசுத்த ஸ்தலம். அது ஒரு பெரிய திரைச்சலைக்கு அப்புறம் இருக்கக்கூடியது. அது அங்கே வந்து உடன்படிக்கை பெட்டி, ஆர்க் ஆஃப் கவனன்ட் அப்படின்னு சொல்கிறோம். உடன்படிக்கை பெட்டியும் அதில் வந்து வருடத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் பிரதான ஆசாரியர்களே பிரதான ஆசாரியர் ஆரோனுடைய குடும்பத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதான ஆசாரியர்கள் உள்ளே செல்லக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. வருஷத்துக்கு ஒரு முறை உள்ளே சென்று ஆசாரியன் வந்து தனக்காகவும் தன்னுடைய பாவத்துக்காகவும் ஜனங்களுடைய பாவத்துக்காகவும் அங்கே அவர் வந்து என்ன செய்வார் அப்படின்னா பலி செலுத்தி கடவுளுக்கு தூபம் காட்டுவார் அப்படிங்கிற விஷயத்த பார்க்குறோம். இது வந்து பொதுவாக நம்ம பார்க்கும்போது தன்னுடைய பாவத்துக்காகவும் அங்கே ஆரோனுடைய முறையின்படி பலி செலுத்த வேண்டும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய அந்த ஆசாரியத்துவம்ங்கிறது ஆரோனுடைய முறைப்படி இல்லாமல் அங்கே மெல்கிசேதேக்கினுடைய முறைப்படி அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியோட பேசியிருக்கோம். ஆமா ஆமா ஆமா, அது முழுமையா நம்ம பேசியிருக்கோம். அந்த மெல்கிசேதேக்கின் முறையின்படி மகா பிரதான ஆசாரியராக அவர் வந்து என்ன செய்யறார், தன்னுடைய பாவத்துக்காக இல்ல மனுகுலத்தினுடைய ஒட்டுமொத்த பாவத்திற்காக தன்னையே பலியாக்கினார் அப்படிங்கிற செய்தியை நம்ம வந்து இதுக்கு ஒப்புமையா பார்க்கிறோம். அப்போ ஆசரிப்பு கூடாரம் அப்படிங்கிறது தேவன் நம்மிடத்திலே வாசம் பண்ணும்படியாக இந்த பூமிக்கு வந்தார் அப்படிங்கிறது தான். அண்ட சராசரங்களும் உருவாக்கின தேவனை வந்து ஒரு கோயில்ல வச்சு அடைக்க முடியாது. ஆனா அவரா தன்னை வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா தன்னுடைய ஜனங்களுக்கு மத்தியில தன்னை வெளிப்படுத்துவதற்காகத்தான் அந்த ஆசரிப்பு கூடாரம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து நமக்கு கொடுக்குறாரு. இதைத்தான் நீங்க வேதத்துல வாசிக்கும் போது யோவான் சுவிசேஷம் 1:14 நம்ம வாசிக்கிறோம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அப்படின்னு வசனத்துல படிக்கிறோம். அதாவது ஆதியிலே வார்த்தை இருந்தது, 1வது வசனம் 1வது அதிகாரம் 1வது வசனத்துல யோவான்ல ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்துல அந்த வார்த்தை தேவனாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை மாம்சமாகி நம்மிடத்திலே வாசம் பண்ணினார் அப்படிங்கிறது இந்த ஆசரிப்பு கூடாரத்தை வந்து நமக்கு அடையாளப்படுத்துகிறது. எப்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே
மனிதனுக்காக மனித அவதாரம் எடுத்து இந்த பூமியில நமக்குள்ளே வாசம் பண்ணினாரோ, அப்படியே மனிதர்களுக்குள்ளே வாசம் பண்ணும்படியாக தேவன் ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணினார். அந்த வாசஸ்தலம் தான் வந்து ஆசரிப்பு கூடாரம் அப்படிங்கறது நம்ம பார்க்கிறோம். ஆமா, அது இப்ப இந்த நீங்க சொன்னாங்களே யோவான் 1:14 அந்த வசனத்துல கிருபையினாலும் சத்தியத்தினாலும் இருந்தவராய் மனுஷருக்குள்ளே வாசம் பண்ணினாரு. அது ஆங்கிலத்துல கூட வந்து ஹி டுவெல்ட் அமங் அஸ் போட்டிருப்பாங்க. ஆனா ஒரு ஆங்கில டிரான்ஸ்லேஷன் வந்து ஹி டேபர்நாக்கிள்ட் அமங் அஸ் இது படுத்திருக்காங்க. அந்த வார்த்தை டேபர்நாக்கிள்னு சொல்லிட்டு அப்ப கூட ஆசாரி கூடாரமாக நம்ம இதுல தங்கினார். அதுதான் அதுக்கு ஒப்புமைப்படுத்தப்படுகிறது. அதனாலதான் ஆண்டவர் பாத்தீங்கன்னா நீங்க எபிரேயர் 8:5 வாசித்தோம்னா, இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்துக்கு உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாருன்னு கட்டளையிடாரு. அப்ப ஏன் எச்சரிக்கையா இருக்கு அப்படின்னா, அங்க இருக்கிறதுக்கு ஒரு ஒப்புன்றப்ப அதுல இருந்து ஒண்ணுமே கொஞ்சம் கூட டீவியேட் ஆயிடக்கூடாது. அப்படி இங்க டீவியேட் ஆனா அங்க உள்ள நீ டீவியேட் பண்ணவே அர்த்தம் நினைச்சிருப்பாரு. அதான் இதுல பாத்தீங்கன்னா லேவி ராகமத்துல கூட 8:33 உங்கள் பிரதிஷ்டை நாட்கள் நிறைவேறும் வரைக்கும் 7 நாள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசல்ல இருந்து புறப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்லப்படும். 8வது நாள்ல தான் முதல் பலியை வந்து அவங்க செலுத்துவாங்க. அப்புறம் தேவனுடைய மகிமை இறங்கினது அப்படின்னு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். இது 8வது எண் அப்படிங்கிறது வந்து ஒரு புதிய தொடக்கம் அப்படிங்கிறத பாக்குறோம். வாரத்துல 7 நாட்கள் முடிஞ்சு 8வது நாள் நம்ம முதல் நாள் தொடங்குறோம். அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதலும் பார்த்தீங்கன்னா வாரத்தினுடைய முதலாவது நாள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தால் அப்படிங்கிறதும் புதிய ஒரு வாழ்க்கை, புதிய ஜீவன் அப்படிங்கிறதே வந்து இந்த ஒரு 7 நாட்கள் முடிந்து 8வது நாள்ல தான் தொடங்குது அப்படிங்கிறத அது ஆசாரியர்களுடைய அந்த காத்திருப்பு நாட்கள்லயே கடவுள் வந்து சரியா வைத்திருப்பார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். எப்படி ஒரு புதிய நாளுடைய தொடக்கமாக ஒரு விஷயம் இருக்கோ அது மாதிரிதான் இவர்கள் 8வது நாள்ல தான் தேவ சமூகத்துக்குள்ள போறாங்க அப்படிங்கிறதும் இந்த 8வது நாள் வந்து ஒரு விடுதலையின் நாளாக இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலின் நாள் வந்து வாரத்தின் முதலாவது நாள் 8வது நாள் 7 நாள் முடிஞ்சு 8வது நாள் உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிறது பார்க்குறோம். அது மாதிரி எல்லாமே ஒரு தீர்க்க தரிசனத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த ஆசரிப்பு கூடாரம் இயேசு கிறிஸ்துடைய அந்த வெளிப்பாட்டோடு தொடர்புடையதாக இந்த ஆசரிப்பு கூடாரம் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிந்து கொள்ள முடியும். எல்லாமே வந்து இப்ப ஈவன் அந்த இதுல அந்த ஆசரிப்பு கூடாரத்துல என்ன பொருட்கள் இருந்ததோ அந்த பொருட்கள் முதற்கொண்டு எல்லாமே அந்த ஒரு சாயலாக நிழலாகத்தான் இருந்தது. அது எல்லாமே வந்து இயேசு கிறிஸ்துவுக்கும் நம்ம மற்ற முறைகளுக்கும் தான் ஒரு நிஜம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்குறோம் நம்ம இல்லையா? கரெக்ட். அதே மாதிரி இன்னொரு தகவல் கூட யூத பாரம்பரியத்துல இருந்து நம்ம அறிந்து கொள்ள முடியுது. என்ன அப்படின்னா இவர்கள் பொதுவாக பிரதான ஆசாரியர்கள் பார்த்தீங்கன்னா ரத்தன கற்கள் அவங்க இந்த உடையை தான் அணிஞ்சிருப்பாங்க. ஆமா, அது நல்லா எனக்கு வார்த்தை நீங்க சொல்றதுக்கு முன்னாடி காமிச்சிறேன். யாத்திராகம் 28:2 வந்து அந்த ஆரோனுக்கு வந்து மகிமையும் அலங்காரமா இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவையாக. அப்ப என்னென்ன இது சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவர்கள் உண்டாக்க வேண்டிய வஸ்திரங்கள் ஆவன மார்பதக்கம், ஏபோத்து, அங்கியும், விஸ்திரமான உள் சட்டையும், பாகையும், அதாவது தலப்பாக, இடைக்கச்சையுமே. உன் சகோதரனாய் ஆரோன் எனக்கு ஆசார ஊழியம் செய்யும்படி அவனுக்கும் அவன் குமாரனுக்கும் பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ண வேண்டும். அதாவது மகிமையாகவும் அலங்காரமா இருக்கும்னு சொல்றாரு. அதான் அந்த இடத்துல அந்த உடையை வந்து அவங்க எப்பவுமே அதுதான் அணிஞ்சிருப்பாங்க ஆசாரியர்கள். ஆனா இந்த பாவ நிவாரண நாள் ஏற்கனவே யோம் கிப்போர்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த உடன்படிக்கை இறங்கி வந்த அந்த நாள்ல அந்த பாவ நிவாரணத்துக்காக அவங்க என்ன செய்வாங்கன்னா அவ்வளவு நாள் வந்து அவங்க வந்து ரத்தன கற்கள் பதிந்த மார்பட்டயம் இருக்கக்கூடிய உடைகளை அணிஞ்சாலுமே அந்த குறிப்பிட்ட அந்த யோம் கிப்போருடைய நாட்கள்ல மட்டும் என்ன செய்வாங்கன்னா பிரதான ஆசாரியன் அந்த மகிமையெல்லாம் அந்த ஆடைகள் எல்லாம் கழட்டி வச்சுட்டு அவங்க வந்து சாதாரண வெள்ளை சணல் அங்கியை மட்டுமே அணிந்து கொள்வார்களாம். அணிந்து கொண்டு மகா பிரதான பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரதேசித்து ரத்தம் செலுத்த செல்வார்களாம். பொதுவாக அந்த டேட்ல தான் வந்து தங்களுடைய ஆடைகளை எல்லாம் கழட்டி வச்சுட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா உள்ள லேவியராகமம் புத்தகம் 16 தாழ்மை கர்த்தருக்கு முன்னாடி தங்களை தாழ்மைப்படுத்தி அதை வந்து போய் செலுத்துவாங்க அப்படிங்கறத பாக்குறோம். நம்ம வேதாகமத்துல கூட வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மகிமைகளை எல்லாம் இழந்துதான் இந்த பூமிக்கு வந்து அவர் என்ன செய்யறாரு மனுஷ கோலம் எடுத்து. அதனால அழகா எபிரேய பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாக இருந்தபடினால் அவரும் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி தன்னைத்தாமே வெறுமையாக்கி அடிமையும் ரூபம் எடுத்தார் அப்படின்னு வேதாகமத்துல வாசிக்கிறோம். அப்போ அவர் வந்து தன்னை தாழ்த்தினார், தன்னைத்தாமே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்தார் அப்படிங்கிற பாக்குறோம். அப்ப இது எல்லாமே ஆசாரியர்கள் கிட்ட அவர் சொன்ன அந்த இதெல்லாமே ஒரு நிழலோட்டமான விஷயங்கள். அது ஒரிஜினல் வந்து எங்க வந்து முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்நாட்கள்ல அவர் இந்த பூமியில இருக்கும்போது அது எல்லாம் வந்து அதோடைய நிஜத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். எப்படி ஆசாரியர்கள் வருடம் முழுவதும் உயர்ந்த ஆடைகளை அணிந்தாலும் வருடத்துக்கு ஒரு முறை கடவுளுடைய சமூகத்துக்கு செல்லும் போது எப்படி தங்களை தாழ்த்தி வெள்ளை ஆடைகளை அணிந்து கொண்டு அவங்க வந்து பாவ நிவாரண பலி செல்லுகிறார்களோ அது போலவே இயேசு
தன்னுடைய எல்லா மகிமைகளையும் இழந்து இந்த பூமிக்கு மனுகுலத்துக்கு வந்தார் அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமான ஒரு செய்தியாக நம்ம பார்க்க முடியுது. பூரணமான அந்த எல்லாமே பூரணப்படுறது வந்து அதான் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்துல உயிர்த்தெழுதல்ல அவ கரெக்ட். இப்பவும் போய் நமக்காக வேண்டி பரிந்து பேசுறது அந்த ஆசாரியத்துவத்துல இது எல்லாமே வந்து பூரணப்படுறது வந்து இயேசு கிறிஸ்துவின் மூலமா தான். ஆமா, ஆசரிப்பு கூடாரம் அப்படிங்கிறதே வந்து ஒரு உலக பிரகாரமாக கடவுள் பொதுவாகவே வந்து மனுஷருடைய கையினால் செய்யப்பட்ட ஆலயத்துல நான் வாசம் பண்ணுகிறது இல்லை அப்படின்னு சொன்னாலுமே ஆமா அவர் வந்து என்ன செய்யறாருன்னா தன்னை ஒரு இடத்துல நிலைப்படுத்தி ஜனங்களோடு வசிப்பதற்கு அல்லது ஜனங்களோடு அவருடைய பிரசன்னத்தை வைப்பதற்கு அவர் விரும்புகிறார் அப்படிங்கிறத இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மூலமாக நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். ம், அப்ப அவர் ஜனங்களோடு இருக்கிற தேவன். பொதுவாக இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னொரு பெயர் வந்து அவர் சொல்லுவார், அவர் இம்மானுவேல் அப்படின்னு நம்ம ஆமா சொல்லுவோம். இயேசு நம்மோடு அப்படின்றதுதான் அது ஆமா இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார் அப்படின்னு ம், நம்ம பார்க்கிறோம். அப்ப கடவுள் இந்த மனிதர்களோடு இருக்கிற அந்த அனுபவம் தான் ஆசரிப்பு கூடாரம். இப்ப பழைய ஏற்பாட்டினுடைய ஆசரிப்பு கூடாரம் அப்படிங்கிறது புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவாக அவர் நமக்குள்ளாகவே ஜீவிக்கிறார். ம். இப்ப ஆசரிப்பு கூடாரம் எப்பெல்லாம் போடப்பட்டுச்சோ, எப்பெல்லாம் வந்து கர்த்தருடைய பெட்டி இருக்கோ, அப்ப கர்த்தர் இருக்காருன்னு தைரியம் ஆமா இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள வந்துரும். ஆமா ஓ, கடவுள் நம்ம கூட இருக்கிறாரு. ஆசரிப்பு கூடாரம் இது பண்ணி முன்னாடி ஆசாரியர்கள் வந்து பெட்டியை தூக்கிட்டு போயிட்டாலே இவங்களுக்கு தைரியம் வந்துரும். ஆமா கர்த்தருடைய சாட்சி பெட்டி போகுது ஆமா அப்படின்னாலே இவங்க வந்து வெற்றி பெற்றுருவாங்க. அதனால தானே வந்து கத்தரை பெட்டி பிடிக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சவொடனே ஏலி அப்படியே விழுந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆஹ் விழுந்து செத்து போனார் அப்படின்றத பார்க்கிறோம். அப்போ அது அது வந்து ஒரு இழப்பாக கருதுறாங்க. ம், கர்த்தருடைய பெட்டியுடைய இருக்கிறது வந்து தேவ பிரசன்னம். ம், அது நம்மை நடத்தக்கூடியதாக இருக்கிறது. அது அவர் நம்ம வந்து வெற்றியின் பாதையில கொண்டு போகும். அவர் யெகோவா நிஷியா நம்ம கூட இருக்கிறாரு. நம்மள வந்து குதிரை உதினாளுக்கு என்று ஆயத்தப்படும் ஜனமோ ஜெயமோ ஜெயம் கர்த்தரால் வரும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஜெயத்தை கொடுக்கிற கர்த்தர் நம்ம கூட இருக்காருங்கிற நம்பிக்கையை அந்த உடன்படிக்கை பெட்டி கொடுக்குது அப்படிங்கிறத ஒரு பார்க்கிறோம். ஆசீர்வாதம் அந்த ஓபியத்தை அதை கூட நம்ம சொல்லலாம் ஆமா இல்லையா? ஆமா 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 அது மாதிரி தாவீதினுடைய காலத்துல ஆமா நடைபெற்ற ஒரு தாவீது சம்பவம். பயந்துகிட்டு வந்து பெட்டியை கொண்டு வராம இருந்தாரு. அப்புறம் ஓபியத்து அங்க இருந்தப்ப அவன் ஆசீர்வதிக்கப்படுறதை பார்த்த உடனே ஆமா உடனே அவருக்கு தோணுது, ஐயோ ஆ, அப்படின்னா நம்ம பெட்டி கொண்டு வந்துடலாம் அப்படின்னு. அப்போ ஆமா தேவன் அதாவது பொதுவாகவே வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அல்லது ஆண்டவருடைய வார்த்தைகளின்படி நடக்கிறவங்களுக்கு தேவன் வந்து ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர், நன்மைகளை கொடுக்கிறவர், மகிழ்ச்சியை கொடுக்கிறவர். அதே நேரத்துல ஆண்டவருக்கு விரோதமானவர்களுக்கு அதே பெட்டி அது பிரச்சனைக்குரியதாக, ம், போராட்டத்துக்குரியதாக, அது எப்படா போகும், பெலிஸ்தியர்கள் இதை தயவு செஞ்சு தூக்கிட்டு போங்கங்கிற அளவுக்கு ம், அந்த பெட்டியை கொடுத்து அனுப்பிச்சாங்க. ஆமா பெட்டிகளை வந்து சுண்டலிகள் எல்லாம் செஞ்சு உருவங்கள் எல்லாம் செஞ்சு மாட்டு வண்டியில வச்சு, அது புது மாட்டு வண்டியில வச்சு அனுப்பக்கூடிய அளவுக்கு நம்ம பார்க்கிறோம். அப்போ அது அனுப்பிச்ச உடனே அவங்களுக்கு வியாதி நின்று போச்சு அப்படின்னு பார்க்கிறோம். கர்த்தரை ஏற்றுக்கொள்ளல. ஆமா அப்படி இருக்கும்போது கர்த்தருடைய பெட்டியை வச்சு நன்மை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதோ அல்லது கர்த்தருடைய பெட்டியை அவமானப்படுத்தலாம் அப்படிங்கிறதோ அவங்களுக்கான எந்த உரிமையும் கிடையாது. ம், ம். அதனால அவர்கள் அதை அனுப்பின உடனே கர்த்தர் என்ன செய்றார், வாதைகளை அவங்களுக்கு இருந்து நிறுத்துறாரு அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்போ இது இன்னைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில நம்ம கூட இருக்கும்போது அவருடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கும்போது நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நம்ம பெற்றுக்கொள்றோம் அப்படிங்கிறதும், அதே நேரத்துல அவருக்கு விரோதமாக நம்ம செயல்பட்டுக்கிட்டு அவரை காமிச்சுக்கலாம் அப்படிங்கிறது வந்து நமக்கு சாபத்தை தான் வருவிக்கும் ம். அப்படிங்கிறது இங்க ரொம்ப முக்கியமானது. ஆமா அதே மாதிரி ஊசாவோட இதை பார்த்தோம்னா கூட ஆண்டவருக்கு நம்ம உதவி செய்யணும் தேவையில்லை, மிதமிஞ்சிய நீதிமா நடக்கணுன்றது தேவையில்லை. தொடக்கூடாதுன்னா தொடக்கூடாது. இப்ப அதே வந்து பட்டி போறப்ப மாடு மிரண்டுச்சு பெட்டி விழுக போனா அதே பேலன்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அப்படிதான் ஆண்டவருடைய இதுல இருந்திருக்கும் அவருடைய பிளான் படி. அப்புறம் தொட போய் இது பண்ண உடனே அவனை அங்கேயே அடிச்சாரு ஆண்டவர். இல்ல தேவன் வந்து நம்ம ஊசாவினுடைய காரியங்களை நம்ம படிக்கும்போது அதனுடைய படிப்போம். பின்னணியத்தையும் நம்ம ஆமா ஆமா சேர்ந்து பார்ப்போம். ஏன்னா பார்ப்போம். இன்னும் நம்ம ஆமா அதுக்கு அடுத்தடுத்த வரல. புத்தகங்களுக்கு வராதனால நம்ம அது, ஆனா ஊசா ஏன் வந்து கடவுள் அடித்தாருங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. ம், ம். ஏன்னா எப்பவுமே தேவன் எல்லா விஷயத்தையும் ஒரே கண்ணாடி போட்டு பார்க்கிறது கிடையாது. நம்மள மாதிரி நாம என்ன செய்வோம்னா ஒரே கண்ணாடி தான் போடுவோம். இதுக்கு கண்ணாடி போடுவோம், அதுக்கு அதை எப்படி தானே, ஏன் இப்படி செஞ்சாரு, ஏன் இங்க இப்படி செஞ்சாரு, ஒருத்தனை தொட்டு சுகமாக்குறாரு, இன்னொருத்தனை வந்து மண்ணை குழச்சி தொட்டு போய் ம், கழுவிட்டு வாங்குறாரு, ஏன் சொன்ன உடனே விடுதலை பெற. அப்போ நம்முடைய பார்வையில தொட்டு சுகமாக்கினாதான் விடுதலை ஆகும் அப்படின்னு ஆமா நம்பிடுவோம். ஆமா இன்னொருத்தர் சொல்ல, இல்லைங்க மண்ணை குழச்சு கண்ணுல தடவுனா தான் எனக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஆள் நம்புவார். ம், ம், ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா அவர் வார்த்தைக்கு தான் அங்க மரியாதை. ம். அது மண்ணை தொட்டு ஏச்சு குழப்பி அவர் கண்ணில் தேய்ச்சி போய் கழுவிட்டு வானாலும் நடக்கும். இல்ல நீ வந்து சுகமாக அப்படின்னு சொன்னாலும் சுகம் பெற்றுவாங்க. இது வந்து நம்ம தேவனை அறிந்தவர்களுக்கு தான் அந்த வேத வசனத்தினுடைய விஷயத்தை புரிஞ்சுக்கிற ம். முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், குறிப்பிட்ட ஒரு வசனத்தை மட்டுமே பிடித்து கொண்டு நாம ஒரு உபதேசத்தை உருவாக்கிடுவோம். ஆமா இன்னைக்கு நிறைய உபதேசங்கள் உருவாகிற ஆமா ஆமா காரணமே என்னன்னா, ஆமா ஏதோ ஒரு வசனத்தை பிடிச்சுக்குவாங்க. இப்ப பொதுவா நான் எப்பவுமே சொல்லுவேன், இந்த யானையை வந்து குருடர்கள் ஆமா பார்வையற்றவர்கள் வந்து பார்த்து விதவிதமா சொன்ன மாதிரி, யானை வந்து முரமா இருந்தது, யானை தூண் மாதிரி இருந்தது,
ஒருத்தர் காதை தொட்டு ஆமா பார்த்துட்டு ஆமா. யானை வந்து முறம் மாதிரி இருக்கு, ஒருத்தர் காலை தொட்டு பார்த்து யானை வந்து தூண் மாதிரி இருக்கு அப்படின்னு மாதிரி நாம வந்து வேத வசனங்களை ஒரு ஆவிக்குரிய குருட்டுத்தன்மையோட அணுகணும் அப்படின்னா ஏதோ ஒரு வசனத்தை பிடிச்சுக்கிட்டு நம்ம என்ன செஞ்சிருவோம், ஒரு தவறான உபதேசத்தை நம்ம போதிச்சிருவோம். எனக்குமே அப்படி ஒரு 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 வசனத்தை எடுத்துக்கொண்டு ஒரு உபதேசத்தையோ ஒரு போதனையோ நம்ம கொடுத்துடக்கூடாது. நிறைய நேரங்கள்ல ஆமா. இப்படி தவறான பல போதனைகள் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. சமீபத்துல ஒரு சபையில ஒரு ஊழியர் பேசுறாங்க. என்ன அப்படின்னா, ஆதியாகமத்துல வந்து ஜீவ விருட்சத்தின் கனி இருக்கு இல்லைங்களா, அது வந்து இயேசு கிறிஸ்து. அதே மாதிரி நன்மை தீமை அறிக்கத்தக்க கனி இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஆவியானவர். இவங்க வந்து முதல்ல இயேசுவை எடுத்துக்கணும், இவங்க ஆவியானவர் முதல்ல எடுத்தனால கோவிச்சுக்கிட்டாரு, அதனாலதான் வந்து அவங்க பாவம் செஞ்சாங்க. இது எவ்வளவு ஒரு அதுல ரூம் போட்டு சிந்திக்கிறாங்கன்னு சொல்ற மாதிரி புதுசு புதுசா சொல்றாங்க எப்படி. அதாவது என்னெல்லாம் தோணுதோ அதான் ஆமா. அதையெல்லாம் வந்து அவங்க அனுபவமா பிரசங்கமா கொண்டு வந்துடுறாங்க, போதனைகளா கொண்டு வந்துடுறாங்க. எவ்வளவு ஒரு தவறான ஒரு போதனை அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நன்மை தீமை அறியத்தக்க நம்ம தேவத்துவத்துக்குள்ள பிதாவை கேட்டா என்ன, குமாரனை கேட்டா என்ன, பரிசுத்தாவியனை கேட்டா என்ன, இல்ல யார்கிட்ட முதல்ல போனா என்ன, அவர்களுக்குள்ள எந்த வேற்றுமையை தேவன் வந்து வைத்திருக்கிறார் ஆமா. யோசிச்சு பாருங்க. அதனாலதான் அவர் ஒரே தேவன் நம்ம சொல்றோம். பிதா ஒரு ஆளத்துவமாக, குமாரன் ஒரு ஆளத்துவமாக, பரிசுத்தாவி ஒரு ஆளத்துவமாக இருந்தாலுமே நம்முடைய தேவன் ஒரே தேவன். நம்ம வந்து ஐயோ பிதாவிட்ட கேட்டா இயேசு கிறிஸ்து கோவிச்சுக்காரு, இயேசு கிறிஸ்து கேட்டா பரிசுத்தாவினர் கோவிச்சுக்காரு அப்படிங்கிறது வந்து நம்ம கடவுளை பற்றிய அறிவே நமக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி தானே இன்றைக்கு நம்ம இருந்துகிட்டு இருக்கு. ஊழியக்காரர்கள் பண்ற விஷயங்கள் நான் இப்போ ஒன்று சொல்ல, அரசியலை பத்தி பேசாம சொல்ல விரும்புறேன். பிரபல போதகர், நான் தமிழ்நாட்டு போதகர் தான், சென்னையில தான் இருக்கிறாரு. அவரு வந்து இந்த தேர்தலுக்கு முன்னாடி ஒருத்தரை பத்தி பயங்கரமா திட்டி பேசுறாரு. இப்படிலாம் ஆடி அப்படிலாம் பண்ணிட்டு, இப்போ தேர்தல் வெற்றி பெற்ற பிறகு அரசியல் கட்சியில உள்ள முக்கியமான ஒரு கிறிஸ்தவ பிரமுகரை கூப்பிட்டு வச்சு, ஆண்டவர் உங்க கையில செங்கோலை கொடுத்திருக்கிறார். நீங்க எப்படி எடுத்துக்கிறவங்க உங்க இல்ல பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா? பொதுவா நான் என்ன சொல்றேன்னா, இப்போ எந்த ஒரு நபருக்காக நாம விருப்பத்தின்படி ஜெபிப்போம் பல நேரங்கள்ல. இவர் வரலாம், இவர் வரக்கூடாதுன்னு ஒரு காரண காரியங்களோட யோசிப்போம். ஆனா யாரு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் நிச்சயமா அவங்க கூட நம்ம நின்னுதான் இல்ல ஆகணும். அது நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா ஆனா தீர்க்க தரிசனம்னு அப்படிலாம் சொல்லிட்டு அப்படி சொல்ல அதான் முடியாது. சொல்றேன் தீர்க்க நானு. தரிசனம்னு ஒண்ணு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போயிடுச்சு. நெறைய பேர் வந்து இவர்தான் வருவாருன்னு எனக்கு காமிச்சாருன்னு ஆ சொல்லிட்டு சொல்றவங்களா இருக்காங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த வந்துட்டா அவர் வராம இன்னொருத்தர் வந்துட்டாருன்னா, அவரை போய் பாவலா பண்ணி காக்கா பிடிக்கிற மாரி ஆயிடுதுல. அப்ப அத மத்தவங்க கடவுள் என்ன ஒருத்தர நினைப்பாங்க? தேர்ந்தெடுத்துட்டாருன்னா, நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஆமா. நாம வந்து இவர் ம். தேர்ந்தெடுத்திருக்காருன்னா, அவர நம்ம அங்கீகரிச்சு தான் ஆக ஆமா. அது முடியும். கரெக்ட். வேதம் நமக்கு அதுதான் ஆமா. கற்றுக் ம். குடுத்திருக்கு. உண்மையாலுமே செங்கோல் அவர் கையில தான் குடுத்திருக்காருன்னா, ஆமா குடுத்திருக்காரு தான். அதுல மாற்று கருத்தே இல்ல. ஆனா நமக்கு விருப்பமான நமக்கு தனிப்பட்ட வகையில அது விருப்பம் கிடையாது. ஆனா கடவுள் அத அனுமதிச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் நம்ம ஒத்துக்கணுமே ஒழிய, இல்ல நான் வந்து முதல்ல வந்து அவர் விரும்பவே இல்ல. அதனால அவர் வந்துட்டாரு. வந்தாலும் நான் விரும்ப மாட்டேன்னு சொல்ல முடியாது. அதுவும் சொல்ல முடியாது. அதுவும் சொல்ல ஆனா முடியாது. நீங்க அப்ப அவங்க அங்கீகரிக்கிறப்ப ஆண்டவர் சொல்லிருக்காரு அங்கீகரிக்கான்னு டிக்ளேர் பண்ணணும் நீங்க வந்து. ஆமா அதுதான் அது இல்ல உண்மை. அந்த கன்சென்ட் யார பர்சன். வந்து அதிகாரியா வந்திருந்தாலும், ஆமா. உதாரணத்துக்கு நாம பலகாலம் வந்து பாத்தீங்கன்னா, சமயம் சார்ந்த ஆமா. ஒரு அரசு வரக்கூடாதுன்னு நம்ம ஜெபிப்போம். பலகாலம். அதாவது ஆமா. மத சார்பு உள்ள அரசு வரக்கூடாது மத அப்படிங்கிறது. துவேஷம் மத காமிக்கிறவங்க துவேஷம் வரக்கூடாது. இல்லாம ஆமா. இருக்கிற அரசு வரணும்ன்றது நம்ம ஆசை. ஆனா, சில நேரங்கள்ல, சில இடங்கள்ல அப்படிப்பட்ட அரசுகள் தான் தேர்ந்தெடுக்கப்படுது. ம். ஆனா தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு பிறகு நமக்கு வேற வழி கிடையாது. அவர்கள் தான் நம்மை ஆளுகிறவர். ஆமா. அவங்களுக்காக தான் நம்ம ஜெபம் பண்ணி ஆமா. ஆகணும். இல்ல ஆண்டவரே அவர அதுதான் உண்மைதான். ஆசீர்வதியும். ம். அவங்கள வந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. நல்ல சிந்தனைகள குடுங்க. அவங்க தேசத்துக்கு நன்மைகள செய்யணும். ஏழை மக்கள் மேல கரிசனை இருக்கணும். மத துவேஷம் ஆமா. இருக்கக்கூடாது. அவங்களுக்குள்ள அந்த வன்மை இல்லாதபடி பாதுகாத்துக்கணும். இப்படிதான் நம்ம ஜெபிக்க ஆமா. வேண்டிய இடத்துக்கு நம்ம கொண்டு கட்டாயமா, வரப்போறோம். அப்போ கட்டாயமா. இது வந்து கர்த்தருடைய சித்தம் தான் அது அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? இல்ல கர்த்தர் அதை அனுமதிக்கிறார் அப்படின்னு சொல்ல முடியுமானா, கர்த்தர் அதை அனுமதிக்கிறார். அனுமதிக்கிறார். அப்படிதான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். ம். அதனால இது நெறைய நேரங்கள்ல இப்போ நீங்க இப்படி ஒண்ணு சொன்னதுல, நான் இன்னொரு சென்னையை சேர்ந்த ஒரு போதகரு, இதே கட்சிக்காரரா மாறி, இன்னைக்கு வந்து அவர் வந்து தேவனுக்கு விரோதமா விக்கிரக ஆராதனை பண்ண இடத்துல போய் நிக்கிறார். ஆமாமா. அப்ப அது இப்படிப்பட்ட சம்பவங்களும் இன்றைக்கு ஆமா உலகத்துல இருக்குதான். நடந்துகிட்டு இருக்கு. அப்ப ம். அதுவும் சரியான இதுக்கு இல்ல. இடத்துக்கு கிடையாது. ம். அவர் பிஷப்னெல்லாம் போட்டுக்கிட்டு, கடைசியில போயி ஒரு தேவன் அற்ற காரியங்களுக்குள்ள போய் அவர் தன்னை விட்டுக் குடுப்பாரு அப்படின்னு சொன்னா, அவரு என்ன அடிப்படையில அவர் வந்து ஆமா. தேவனுடைய பிள்ளையா இருக்க முடியும்? மனிதர்களை பிரியப்படுத்த அப்போ தான் போறாங்க இது வந்து அவங்கலாம். ஒரு சாபத்தை தானே ஆமா. பெற்றுக்கொள்வாரு. இதுவரைக்கும் அவர் வந்து கடவுளுடைய வசனத்தை பிரசங்கித்ததுல எந்த ஒரு சாட்சி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்ப இது மாதிரி நாம என்னைக்குமே வந்து நடுநிலையா தான் ஒரு விஷயத்த சிந்திக்கணுமே ம். ஒழிய, ஒரு சார்ந்து ஒரு விஷயத்த சிந்திக்க கூடாது. நான் ஏற்கனவே சொன்ன ஒரு வசனத்த, ஆமா. ஒரு காரியத்த அப்படி எடுத்துக்கொள்ள கூடாது. பொதுவா தான் எடுத்துக்கொள்ளணும். அதனால நிச்சயமா வந்து இந்த ஆசரிப்பு கூடாரம் தேவன் நம்மோடு இருக்கிறார் ஆமா. அப்படிங்கிற அடிப்படையில கர்த்தர் நமக்கான காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ரொம்ப மகிழ்ச்சி சிஸ்டர். நம்ம இன்னொரு நிகழ்ச்சியில வேற சில காரியங்களை ஓகே. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம நிறைய பாடங்களை கற்றுக்கொண்டோம்.
எப்படியாக தேவனுடைய மனிதனாகிய மோசே 120 நாள் வந்து அவர் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாரு. தேவனுடைய பிரசனத்தில் வந்து அவர் கழிச்சிருக்கிறாரு. இந்த நியாயப்பிரமாணம் கட்டளையும் வாங்குவதற்காக 80 நாட்களும் இஸ்ரவேல் புத்திர பாவத்தை வந்து மன்னிப்பதற்காக ஆண்டவரிடம் பரிந்து பேசிக்கொண்டு அதுக்காக வேண்டி அவர் பண்ணிய பிரார்த்தனை அந்த காலமும் 40 நாட்கள் என்று பார்க்கிறோம். கடைசி அவர் வந்து இறங்கி வர்றப்ப அவருடைய முகம் வந்து பிரகாசித்தது. மற்றவங்க யாரும் அதை வந்து மற்றவங்களுக்கு தெரியுது, நான் அவருக்கு தெரியல அவருக்கு ஒன்று. இப்போ நான் உடனே அதை ஒரு கற்பனை பண்ணி பார்க்குறப்ப இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜிகினா போட்ட ட்ரெஸ்லாம் நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த ஜிகினா வந்து முகத்துலலாம் கூட ஒட்டிக்கணும் சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா. அதே போல் இதை எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஆண்டவர் வந்து ஒளியாக, தேவன் வந்து ஒளியாக இருக்கிறார். அந்த ஒளியினுடைய இது அவர் முகத்துல இவரையும் பிரகாசிக்க பண்ணி அந்த ஒளியோடு அவரும் வர்றாரு பார்த்தீங்கன்னா. அப்ப நம்ம வந்து பெரிய பெரிய நிகழ்ச்சிகள்லாம் நடத்துறோம். நீங்க பார்க்கலாம் இந்த காலகட்டத்துல நிறைய அப்படியே லேசர் லைட்லாம் போட்டு இது பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் போட்டா தான் தேவனுடைய பிரச்சனை வருன்றதே கிடையவே கிடையாது. உண்மையாக நம்ம மனதோடு ஆண்டவரோடு நம்ம இணைந்து இருக்கிறது பிரஸ்தாவியானுடைய நிரப்பிறப்பு தான் தேவனுடைய பிரச்சனை வந்து நம்ம முகத்தை வந்து நம்ம சாயலை மாற்றுகிறது. முகத்தை மட்டுமல்ல நம்ம சாயலை நம்ம மாற்றதை பார்க்கிறோம். அதுதான் இந்த ஆசாரிப்பு கூடாரத்தை பற்றி படிச்சிருக்கோம். நம்மோடே இருக்கிறார் ஆண்டவர். அதான் இம்மானுவேல் என்ற பெயரை உடைய நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். அவரே நமக்கு வந்து ஆசாரிப்பு கூடாரமாக, நமக்கு ஆசாரியனாக, பிரதான ஆசாரியராக அவர் இருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட சத்தியங்களைத்தான் நம்ம வந்து இந்த நிகழ்ச்சி மூலம் அறிந்து கொண்டோம். எங்களோடு இணைந்திருங்கள். நம்மளுடைய வேதம் பேசும் காலங்கள் என்ற நிகழ்ச்சியோடு தொடர்ந்து பாருங்க. இன்னும் நிறைய செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. மீண்டும் சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.